வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, 2025 டிசம்பர் மாதத்தோட ராசி பலன்களை நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரிஷப ராசியோட பலன் என்ன அப்படிங்கிறது இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 டிசம்பர் மாதம் பொறுத்தவரையில் ரிஷப ராசிக்கு கொஞ்சம் நல்ல மாதமாகவே இருக்குது. ஆரம்பத்தில் பிஸ்னஸில், இந்த வியாபாரத்தில், இங்கே வேலை செய்கிற எந்த இடமா இருந்தாலுமே உங்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய மாதம் எதுவும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் இல்லை. வேலைலாம் நல்லபடியாக நடக்கும், பிஸ்னஸும் நல்லபடியாக நடக்கும். பண வருமானம் பொறுத்தவரையில் மாதத்தோட ஃபஸ்ட் ஆஃபில் கொஞ்சம் நல்ல முறையிலே இருக்குது. அது எந்த குறைவும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ப்ரீவியஸாக, அதாவது முன்னாடி மாதங்களில் நீங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் அந்த பழைய முயற்சி நீங்கள் செய்ததுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசிக்கு, ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் உறவுகள், குடும்பங்கள், நண்பர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் ஒரு சமமான மாதமாக தான் இருக்கும். ஒரு பிரச்சனை எதுவும் இருக்காது, கோவம் எதுவும் இருக்காது, அமைதியாக இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தும், உங்களோட சகோதரர்கள்கிட்ட இருந்தும் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அவங்க உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதத்தோட செகண்ட் ஆஃப், அதாவது ரெண்டாவது மாதத்தோட பின்னாடி பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 15ஆம் தேதிக்கு மேலே உள்ளதெல்லாம் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரியான நிலைமை உங்களுக்கு இந்த கிரகச்சாரங்கள்லாம் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் செலவு நம்மளுக்கு இது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து நிதானமாக இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது நீங்கள் அதை யோசித்து செய்யுங்க. எந்த தப்பான முடிவும் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அதை யோசித்து ஒரு வாட்டி 2 வாட்டி நல்லா கவனமாக இது செய்யலாமா வேணாமான்னு யோசித்து செஞ்சுருங்க. செலவு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜாக்கிரதையாக நீங்கள் அதை முடிவு எடுத்துக்கோங்க. நல்ல ஒரு இந்த மாதம் முதல் மாதம் பாதி மாதத்தில் வியாபாரம் எல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சின்ன நடுப்பகுதியில் மட்டும் ஒரு 8-10 தேதி அந்த வாக்கில் கொஞ்சம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கொஞ்சம் ஒரு சின்ன தடைகள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் எந்த ஒரு பெரிய கவலையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வேலையை நீங்கள் சீக்கிரமாக நினச்சாலும் செய்யணும்னு நினச்சி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. எதையும் யோசித்து நிதானமாக கவனமாக செயல்படுங்க. எந்த குழப்பமும் இல்லாமல் அந்த வேலை முடியும். நீங்கள் வேலை ஜாஸ்தியாக செய்கிறதுனால இந்த வேலை உடம்புலாம் கொஞ்சம் டயர்டாகிறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது மாதத்தோட கடைசி பகுதியில். ஏன்னா நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் வருமானம் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி அதிகமாக உழைக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு நிறைய நேரங்களில் ஏற்படும். இது சில நேரங்களில் சின்ன மருத்துவ செலவை ஏற்படுத்தி விட்ரும். தலைவலி, ஜுரம், அது மாதிரி எதனா சளி அது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டும் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. தேவையான தண்ணி குடிங்க. நல்ல நேரத்தில், கரெக்டான நேரத்தில் சாப்பாடு சாப்பிடுங்க. நல்ல தூக்கம் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் சிறப்பான ஒரு வழியாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் இன்கம் பொறுத்தவரையில், இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்தவரையில் பின்னாடி, அதாவது 15 தேதிக்கு மேலே செய்யறத கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. அது கூடுமான வரையில் அது தவிர்த்தாவே நல்லது. ஃபஸ்ட் ஆஃபில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அதில் எதுவும் குறையில்லை. 15 தேதிக்கு மேலே எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானும் இந்த டிசம்பர் மாதத்தில் வைக்கிறது ரிஷபராசிக்கு கொஞ்சம் குறைவான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அதை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மனசுலாம் ஜாக்கிரதையாக அமைதியாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. இதுக்கு நீங்கள் மனசு அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல தியானம் பண்ணிங்கனாலோ, இல்லைன்னா ஒரு நல்ல மியூசிக் கேட்டிங்கனாலோ உங்களுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது நல்லபடியாக செஞ்சுக்கோங்க. அது கொஞ்சம் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து ஒரு நல்ல ஹெல்ப்லாம் கிடைக்கும். அவங்கக்கிட்ட நீங்களும் எந்த அளவில் நீங்கள் நேர்மையாக நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ரிஷபராசி பொறுத்தவரையில் நல்ல ஹெல்ப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இருந்தோ, குடும்பத்தில் இருந்தோ, உங்களோட உறவுக்காரங்கள்லேருந்தும் ஒரு நல்ல ஹெல்ப் கிடைக்கும். அது நல்ல தேவையான சமயங்களை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக இந்த ரிஷபராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் நல்ல பலனாகவே இருக்குது. எந்த குறைவும் இல்லை. பயப்பட தேவையில்லை. நிதானமாக நல்லபடியாக நம்ம செயல்படலாம். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.